இன்று நவம்பர் 26ஆம் தேதி மனிதநேய மருத்துவர் மருத்துவ திலகம் டாக்டர் கோட்டைசாமி அவர்களின் நினைவாக நம் மீடியா முன்னெடுத்த நினைவு அனுசரணையில் ஆவூர் எம் பாசாஜி மற்றும் ஆவூரார் ஏஏகே குடும்பத்தார்கள் பகிரும் கருத்து மடல். மனிதநேய மருத்துவராய் சமூக சமுதாய நல்லிணக்கம் பேணி வாழ்நாள் முழுவதும் ஐயம்பேட்டை சுற்று வட்டார மக்களின் நன்மதிப்பை பெற்று மருத்துவத்தை சேவை மனப்பான்மையோடு செய்த மருத்துவ திலகம் கோட்டைசாமி ஐயா அவர்களின் நினைவு நாளில் மருத்துவர் ஐயா அவர்களின் சேவைகளை நினைவு கூர்வோம். நம் வாழ்நாள்களில் நம் மருத்துவர் ஐயா அவர்களை மறக்க முடியாது. அவருடைய இடத்தை இதுவரை யாராலும் நிகர் செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை என்று பகிர்கிறார் அப்துல் சலாம். அதைத் தொடர்ந்து ப. முகமது கனி குவைத்திலிருந்து தனது மலரும் நினைவுகளை பகிர்கிறார். இவரை போல் ஒரு தொண்டுள்ளம் கொண்ட மருத்துவரை இன்று காண்பது அரிதிலும் அரிதாகிவிட்டது. புன்னகை மாறாத அந்த முகம் என்றென்றும் நம் மனதில் மறக்க முடியாத மருத்துவர் கோட்டைசாமி ஐயா அவர்கள் என்பதை பகிர்கிறார். பரிசுக்கார தம்பிதுரை அவர்களின் எண்ண ஓட்டம். மருத்துவர் கோட்டைசாமி மறைந்து இத்தனை ஆண்டுகளாயினும் மக்கள் மனதில் மங்கா புகழோடு வாழ்கிறார். மருத்துவத்திற்கு இலக்கணமாய் மருத்துவ சேவையே வாழ்வென வாழ்ந்தவர். மாசற்ற இவரது இறுதி ஊர்வலம் மத நல்லிணக்க ஊர்வலமாய் நடந்ததை மறக்க முடியுமா? மருத்துவத்துறையில் கால் பதிக்கும் புதியவர்களே, மனிதநேய மருத்துவரை முன்மாதிரியாக உங்கள் மனதில் நிறுத்துங்கள். நாளை உங்களையும் ஊர் வாஞ்சியோடு வாழ்த்தும், நன்றியோடு நினைத்து கொண்டாடும். நமதோர் மண்ணின் மைந்தர் அல்ல, ஆனால் நம் மண்ணின் மைந்தர்களின் மனதில் நிறைந்தவர். மனித நேயத்தின் மாண்புகளை மறக்க முடியாது என்பதை உணர்வில் உறைய வைத்தவர். மாண்புகளை தாண்டி மரபு நிறை உறவுகளை உன்னதமாக ஆட்கொண்டவர். உலகை விட்டு பிரிந்தாலும் பலரின் உள்ளத்தில் அன்பில் கலந்தவர். மனிதநேய மருத்துவர் நம் இதயத்தில் இன்றும் மறவா நினைவுகளுடன் இருப்பவர் டாக்டர் கோட்டைசாமி என்று பகிர்கிறார் கனி சாபுஜான். சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து காயித மில்லத் பேரவையின் செயலாளர் முகமது இப்ராஹிம் அர்சத் என்ன பகிர்கிறார் என்பதை பார்ப்போம். டாக்டர் கோட்டைசாமி ஒரு சகாப்தம். 2014 நவம்பர் மாதம் நம்மை விட்டு காலம் சென்ற டாக்டர் கோட்டைசாமி ஐயம்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். எளிமையான வாழ்க்கை மற்றும் யாரையும் அதிர்ந்து கூட பேசாதவர். அனைவரையும் அன்பால் அணைத்து கவர்ந்தவர். அவரிடம் சென்று ஒரு ஊசி போட்டால் குணமடைந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. அவர் விட்டு சென்ற இடம் இன்னும் வெற்றிடமாகவே உள்ளது. அவர் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு செய்த சேவையை மறக்க முடியாதவை. எந்த நேரத்தில் அழைத்தாலும் சிறிதளவு கூட முகம் சுளிக்காமல் வந்து மருத்துவம் பார்த்தவர். குறிப்பாக என்னோடு மற்றும் எங்கள் குடும்பத்தினருடன் மிக நட்பு கொண்டவர்.
மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு இவரது இறுதி சடங்குகளை ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் மக்கள் நடத்தியது நினைவுகளோடு என்று முடித்திருக்கிறார். கோவிந்தகுடி சபீர் அவர்களின் எண்ண ஓட்டம் மனிதநேயமிக்க மருத்துவம் தந்த நாயகர், மனிதாபிமான செயலின் செல்வர், மனித புனிதமுள்ள பண்பாளர், மாண்புகளை கொண்டு மக்களின் மனதில் இன்றும் நிறைந்திருக்கும் ஓர் மருத்துவர் நமது டாக்டர் கோட்டைசாமி என்றால் மிகையாகாது என்பதாக பகிர்ந்துள்ளார். எந்த மன்னரின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த கட்சி ஆட்சி செய்யும் போது வாழ்ந்த மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் அப்பா வாழ்ந்த காலத்தில் என் ஊரில் வாழ்ந்த மக்கள் கோடி புண்ணியம் செய்தவர்கள் என்று பகிர்ந்துள்ளார் நித்யா கோட்டைசாமி. குவைத்திலிருந்து கான்லெப்பை ஜின்னா அவர்களின் பகிர்வு. அவர் வாழ்ந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் மாறியுள்ளார்கள், ஆனால் மக்கள் இன்றும் அழைப்பது கோட்டைசாமி மருத்துவமனை என்றுதான். தொடர்ந்து அவரின் பதிவு: மனிதநேய மகத்தான மருத்துவர், நீங்கா நினைவுகளுடன் வாழும் மனிதர், நமதூர் மருத்துவத்தின் அடையாளம். அவரது அடையாளத்தை யாரும் இதுவரை அடையவில்லை. மாண்புமிகு மனிதர் டாக்டர் கோட்டைசாமி என்பதாக கான்லெப்பை ஜின்னா அவர்கள் குவைத்திலிருந்து நிறைவு செய்கிறார்.